ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுச்சோ வச்சு ஒரு சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். நம்ம எப்பொழுதுமே இது குழம்பு பண்ணுவோம், சாம்பார் வைக்கலாம், கூட்டு பண்ணலாம், எல்லாம் பண்ணுறோம், பொரியல் பண்ணுறோம் இல்லையா? நான் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரில் செஞ்சு கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காயெல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க. வெறும் சாம்பார் மட்டும் சாப்பிடுதுங்க. கூட்டும் அடிக்கடி செஞ்சு கொடுத்தா அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக குட்டீஸ் சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. ரொம்ப ஈஸியும் தானுங்க. இப்போ நீர்க்காய் வேறு இது சம்மர்லாம் வரதுனால நமக்கு குட்டீஸ்க்கு வந்து எப்படியாவது ஒரு காய்கறிலாம் கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி அதுங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இது நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்தேன், வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ சவுச்சவு சேர்த்துட்டு கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த காய் தானாகவே நல்லா நீர் விட்டு வரும், நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு சவுச்சவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் அப்படியே ஜஸ்ட்டு வச்சிங்கனாலே இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும் நல்லா. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி விட்டு நல்லா தானாகவே காய் வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இது வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதில் முட்டை சேர்க்கணுங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா காய் வேகாது. நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பில், வெங்காயத்தில், இந்த காயில் எல்லாமே தண்ணி விட்டு வரதுனால நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நல்லா காய் வெந்துருச்சுங்க பாருங்கள். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெறும் முட்டையிலேயே பொரியல் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. ஆனால் அதோட காயும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா? குட்டீஸ்க்கு வந்து காய் கொடுத்த ஒரு இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்பு சாதத்துக்கு, காரக்குழம்புக்கு, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். முட்டையை ஊற்றிட்டு காயெல்லாம் நல்லா அதில் இதுவாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துட்டிங்க. சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சவுச்சோடு சேர்த்து முட்டை பொரியல் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது காயில் ஃபுல்லாக முட்டை வந்து அப்படியே கோட்டாயிருக்கு. இப்போ இந்த கொத்தமல்லி வாசனையோடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.